ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம 3/12/21/30 இந்த தேதியில பிறந்தவங்கள பத்தி தான் நிறைய விஷயம் சுவாரஸ்யமான தகவலோட நான் வந்திருக்கேன். சோ உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். இந்த மூணாவது ஆதிக்கத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் பேரு நடுத்தர உயரமா தான் இருப்பாங்க. அண்ட் இவங்க சபியா இருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். வட்டமான முகமும் நீளமான மூக்கும் கொண்டவங்க. இவங்க இந்த குருவோட ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறதுனால குரு கிட்ட இருக்கிற அதே குவாலிட்டிஸும் இவங்க கிட்டே இருக்கும். ஒரு ஆளுக்கு ஆலோசனை சொல்றதா இருக்கட்டும், டீச் பண்றதா இருக்கட்டும், வழி நடத்துறதா இருக்கட்டும், இந்த மூணுமே இவங்களுக்கு இயல்பாவே வருங்க. என்ன கேட்டீங்கன்னா தே ஆர் அ கிரேட் லீடர்ஸ் அண்ட் கிரேட் டீச்சர்ஸ் தான் நான் சொல்வேன். ஏன்னா இவங்க இப்ப ஒரு குழுவை வழி நடத்தி கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழுவுல என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம். ஆனா இவங்க அந்த குழுவுக்கு லீடரா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா அந்த குழுவை வழி நடத்திட்டு போவாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு நல்ல டீச்சரா இருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்க்கு புரியுற அளவுக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் அவங்களால ஒரு படிக்க முடியாத ஒரு ஸ்டூடெண்ட கூட நல்ல ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டா கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு இவங்களுக்கு திறமையும் நாலேஜும் இருக்கு. சோ இவங்களை நீங்க எந்த விதத்துல பார்த்தாலும் இந்த நாலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்க ரொம்ப பெஸ்டா இருப்பாங்க. இந்த மூணாவது ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு தனித்துவம் வாய்ந்த சில குணநலங்கள் இருக்குங்க. அதுல ஒண்ணுதான் கிரியேட்டிவிட்டி. இவங்க கிட்ட எந்த ஒரு பொருள் யூஸ் பண்ண முடியல, இதை வேண்டாம்னு சொல்லி நீங்க கொடுத்து பாத்தீங்கன்னா அந்த பொருளை யூஸ் பண்ற மாதிரி மாத்தி காட்டுவாங்க. சோ எதுலுமே ஒரு கிரியேட்டிவிட்டி தானே ஒளிஞ்சிருக்கும். அண்ட் இவங்க இருக்கிற வீட்டை கூட ரொம்ப அழகா அழகுபடுத்தி வச்சுக்கிறது, அண்ட் இந்த கைவினை பொருட்கள் செய்யறது, ஆர்ட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நல்லாவே வரும். இன்னும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, அப்புறம் இந்த படத்துக்கு வசனம் எழுதுறது, இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல டான்ஸ் ஆடுவாங்க. சோ இவங்க கிட்டயும் அதிகமான டேலண்ட்ஸை நீங்க பார்க்கலாம். இவங்களுக்கு சங்கீதமும் நல்லா வரும், பாட்டும் நல்லா படிப்பாங்க. அது மட்டும் இல்ல, கடவுள் இவங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? அவங்களோட வாய்ஸ். அவங்க வாய்ஸ் கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்குங்க. ஆனா இருந்தாங்கன்னா அவங்க வாய்ஸ் கேட்கறதுக்கு கணீர் கணீர்னு இருக்கும். பெண்ணா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாய்ஸ் ரொம்ப மென்மையா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிவி ஸ்டேஷன்ல வேலை செய்யறவங்க, ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை செய்யறவங்க, இந்த மூணாவது ஆதிக்கத்துல பிறந்தவங்களோட குரலை நீங்க கேட்டு பாருங்களேன், ரொம்பவே நல்லா இருக்கும். அதுல வச்சு பாக்குறப்ப ஹரிணி, ஹரிஹரன், சங்கர் மகாதேவன் இவங்க மூணு பேருக்குமே தனித்தனியான யூனிக்கான வாய்ஸ் இருக்குங்க. ஹரிணியோட வாய்ஸும் ஹரிஹரனோட வாய்ஸும் கேட்டீங்கன்னா கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா சங்கர் மகாதேவனோட வாய்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் கணீர் கணீர்னு இருக்கும். சோ இவங்க எல்லாருமே மூணாவது ஆதிக்கத்துல பிறந்தவங்க தான். அது மட்டும் இல்ல, இந்த மூணாவது ஆதிக்கத்துல பிறந்த ஆண்கள் கார் மேல ரொம்ப கிரீஸா இருப்பாங்க. சில பேர் சும்மா சும்மா காரை மாத்துவாங்க. இன்னும் சில பேர் அந்த காரை வாங்கி மோடிஃபை பண்ணி இன்னும் அழகா வச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கார் ரேசரா இருப்பாங்க. சோ இவங்களுக்கு இந்த வாகன சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதீத ஈடுபாடு இருக்கும். இவங்கள பெரும்பாலும் பேருக்கு டிராவல் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய கண்ட்ரீஸ்க்கு போறது, அங்க இருக்கிற மக்கள் கூட பழகிறது, அங்க இருக்கிற கல்ச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறது, விதவிதமான ஃபுட் சாப்பிடுறது, இந்த மாதிரி லைஃப நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாழக்கூடியவங்க இவங்க தான். இவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்க. இவங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னா அந்த ஆளு முகத்திலயும் முழிக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட பேசவும் மாட்டாங்க. ஆனா அதுவே இவங்களுக்கு ஒரு ஆளை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஜெனுவனான பீப்புள். எல்லார்கிட்டயுமே நல்லா பேசி பழகுவாங்க. உதவின்னு கேட்டா நல்லா உதவியும் செய்வாங்க. ஆனா இவங்களுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவங்க எவ்வளவுதான் மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் திரும்ப இவங்களுக்கு கிடைக்கிறது கெட்ட பேரு தான். இவங்க ஒரு ஆம்பிஷியஸான ஒரு ஆட்கள்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை அடையறதுக்காகவே இவங்க பல முயற்சிகள் செய்வாங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே அவ்வளவு ஈஸியா கிவ் அப் பண்ண மாட்டாங்க. இவங்களோட ஒரே இலக்கு முன்னேற்ற பாதையை நோக்கி தான் இருக்கும். வாழ்க்கையை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம், இன்னும் நம்ம என்னென்ன செய்யலான்னு அது பத்தின சிந்தனை தான் இவங்களுக்கு அதிகமா ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் இவங்க கொஞ்சம் கல்குலேட்டிவான பர்சன். எதுவா இருந்தாலும் கரெக்டா கல்குலேட் பண்ணி அந்த விஷயத்த முடிப்பாங்க. இந்த ஆதிக்கத்துல பிறந்தவங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ருசியான சாப்பாடை விரும்பி உண்ணக்கூடியவங்க. எங்கெல்லாம் ருசியான சாப்பாடு இருக்கோ அங்கெல்லாம் தேடி போய் இவங்க சாப்பிடுவாங்க. இவங்க சாப்பாட்டுக்காகவே நிறைய பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க.
இந்த ஆதிக்கத்துல பிறந்த பொதுவா பெண்கள் பாத்தீங்கன்னா விதவிதமா உடை உடுத்துறது, அதுக்கேத்த மாதிரி ஷூஸ், ஹேண்ட்பேக், இயரிங் இந்த மாதிரி கொலெக்ஷனா வாங்கி வைக்கிறது. அதுக்கப்புறம் நகை கூட பாத்தீங்கன்னா நிறைய கொலெக்ஷன் வச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னா அந்த உடைக்கு ஏத்த மாதிரி சொக்க செட். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்கள அலங்காரப்படுத்திக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கேத்த கொலெக்ஷனும் இவங்க அதிகமா வச்சிருப்பாங்க. இந்த ஆண்களும் பாத்தீங்கன்னா இந்த உடுத்துறதுல அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அதிகமா டிஷர்ட் கொலெக்ஷன், ஷூ கொலெக்ஷன், பெர்ஃப்யூம் கொலெக்ஷனும் இவங்க அதிகமா வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு இனப்பற்று, மொழிப்பற்று, நாட்டுப்பற்று 3மே இருக்குங்க. ஒரு சில பேர் வந்து நல்ல மத போதகர்களாவும் இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும். இவங்கள பெரும்பாலும் பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழமைவாதிக தான். அவங்க முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதையே ஃபாலோ பண்ணி செய்யக்கூடியவங்க இந்த 3வது ஆதிக்கத்துல பிறந்தவங்க. இவங்களை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா தே ஆர் வெரி கிரியேட்டிவிட்டி, வெரி போல்ட் அண்ட் மிக சிறந்த சிந்தனையாளர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே புதுமையா பார்க்கக்கூடியவங்க, புதுமையா செய்யக்கூடியவங்க. அண்ட் அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப ஜெனுவனான பீப்புள். என்னைக்குமே முன்னேற்றத்தை பாதையை நோக்கி போகக்கூடியவங்க. அண்ட் இவங்க பிடிச்சவங்களுக்காக எதையுமே விட்டு கொடுக்க கூடியவங்களும் இவங்க தான். அதே சமயத்துல வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை அசால்ட்டா ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. சோ இவ்வளவுதான் நண்பா 3வது ஆதிக்கத்துல பிறந்தவங்களை பத்தி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட அடுத்த வீடியோல 4வது ஆதிக்கத்தை பத்தி பார்க்கலாம். நன்றி.